ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். நம்ம ரோடு கடன் போயிட்டாலே ஃபஸ்ட்டு கேட்கறது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான் கேட்போம். அது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். காலிஃப்ளவர் 2 பூ நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிதுங்க. நல்லா பெரிய பெரிய பூ சூப்பராக செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு தேவையான மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, பெரிய குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு போட்டுட்டு, அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு மட்டும்தான், இந்த மிக்ஸுக்கு மட்டும்தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். என்னோட சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டு எப்படி சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் போடுங்க, ஆனால் நிறைய வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் ரொம்ப ஆட் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது, கேன்சர் அதிகமாக காரணம் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக அது கலருக்காக, நம்ம கடையெல்லாம் வாங்க சொல்ல ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் 65 யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. பீச்சு, பார்க்கு, எங்கே ரோடு கடை போனால் கூட சரி, நம்ம பானிபூரிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே போலவே காலிஃப்ளவர் 65க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அது எப்படி செய்கிறாங்க ஏதா செய்கிறாங்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் போனவொடனே காலிஃப்ளவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம். அது காலிஃப்ளவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு அந்த மாவெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காலிஃப்ளவர் 2 பூ, பெரிய பெரிய பூவே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 100 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. ஒரு பூ 50 ரூபா, சரி 2 பூ 100 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க. எனக்கு பெரிய அகலமான டபரால 3/4 டபரா வந்ததுங்க அந்த காலிஃப்ளவர். 2 3 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் 65 விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாக்கா குழந்தைங்க 2 நாளைக்கு பொரிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூலும் லீவு தானே, அதனால் கொஞ்சம் பொரிச்சு சாப்பிடுவேன். ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெயில்ன்றதுனால ரொம்ப ஆயிலி ஐட்டமும் வேணாம். நான் சரி பிடிக்கும் பிள்ளைங்களுக்குறதுனால செஞ்சுட்டு நான் 2 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பார்க்க சொல்ல. இது ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு 2 பாத்திரத்தில் 2 நாளைக்கு எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் போல எண்ணெய் நல்லா காய விடுங்க. நல்லா காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக தயார் பண்ணி கொடுத்துடலாம். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் பார்த்து செய்வோம். தேவையான மசாலா கொஞ்சம் பார்த்து போடுவோம். தேவையில்லாத எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். சூப்பராகவும் இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் தைரியமாகவும் கொடுக்கலாம். அதுக்காக ஆயில் ஐட்டம் ரொம்பவும் கொடுத்துடாதீங்க. பெரியவங்களுக்கு கொடுங்க, ஆனால் கொஞ்சமாக கொடுங்க. எனக்கு சூப்பரான காலிஃப்ளவர் 65 வீட்லேயே தயார் பண்ணிவிட்டேன். இதை சுட சுட ஒரு பிளேட்லேயும் ஒரு சூடான கப்பில் டீயோ இல்லை காஃபியோ வச்சுட்டு நீங்கள் சாப்பிட சொல்ல இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப சூப்பராகவே கிறிஸ்பியாகவே கிடச்சிது. இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்காங்க. அது நாளைக்கு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பீச் போனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரதே காலிஃப்ளவர் 65 தான். உங்களுக்குலாம் யார் காலிஃப்ளவர் 65 பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.